find derivatives of root of x minus y is equal to e power x minus y அப்படின்னு தந்திருக்காங்க கொஸ்டின். இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடலாம், லாகிரிதமிக் லாக் எடுத்தும் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 root of x இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/2 root of x. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு d/dx x into y அப்படின்னு வந்து வரும். இதை வந்து உள்ளே இருக்கிற டேர்ம்ஸை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது இது வந்து யூவி மெத்தடில் இருக்கிறனால uv is equal to uv dash plus vu dash. ஓகேயா? e power x minus y d/dx x minus y இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா e power x minus y தான் வரும். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இந்த உள்ளே இருக்க டேர்ம்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து x minus yனால் இதுக்கு வந்து யூவி மெத்தட்லாம் வராது. ஓகே, இது வந்து நம்ம வந்து இப்படி இப்போ எழுதிக்கிறோம் 2/root x. இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்து எக்ஸ் ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வந்து dy/dx ப்ளஸ் y அப்படி வச்சுட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. ஓகே, e power x minus y எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் dy/dx 1/2 root of x minus y x dy/dx plus y e power x minus y. அதாவது நான் இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். e power x minus y dy/dx. ஓகேயா? இப்போது நான் வந்து உள்ளே இதை மல்டிப்ளை பண்ணிக்க போனேன். அப்போ இந்த என்ன ஆகும்? 1/2 root xy into x/ty/dx வந்து x/2 root x 2 root xy dy/dx plus y/2 root xy அப்படின்னு வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து போடுறேன் x/2 root x, அதுக்கப்புறம் வந்து dy/dx ப்ளஸ் இந்த y வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போய்டுறேன், மைனஸ் சைடும். இந்த dy/dx இருக்குல்ல, இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து இது இந்த சைடு வந்துடுச்சு, இது மைனஸ் எடுத்து இதை வந்து நான் வந்து dy/dx காமனாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து e power x minus y மைனஸ் y/2 root x y அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து y 2 root x minus y xy. அதுக்கப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இது இந்த டேர்ம்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ என்ன போட்டுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கோம். ஸோ வந்து வந்து dy/dx தான் நம்ம எனக்கு வேணும். அப்போ இந்த டேர்ம்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா dy/dx is equal to நம்மளுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சராக வரும். நம்ம இன்னும் வந்து ஒரு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே வந்து e பவர் இந்த டேர்ம்ஸ் இருக்கா, இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிக்க போகிறோம். e power x minus y minus y 2 root x minus y 2 root x y. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் வந்து இங்கே டிவிஷன் வந்துட போகுது. x/2 root x y plus e power x minus y. இப்போது நம்ம இது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போகும்.
நான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்க போகிறேன். இதை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரூட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல வந்து ரூட் எக்ஸ் ஒய் போட்டுக்கலாமா? அப்போ ஈஸி சம்மு முடிய போகுது பாருங்கள். இ பவர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் சரி எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் டூ ரூட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் வந்து பை எக்ஸ் பை டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஒய் இங்கே வந்து ரூட் வந்துடும். ஓகேயா? இப்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது நம்ம தலைவன் இந்த இது வந்து கேன்சல் ஆகிடுவோம். இந்த ரூட் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இவன் ஒரிஜினல் வந்து கிடச்சிரும். ஒரிஜினல் வாட் யூ மீன் பை ஒரிஜினல் இஸ் இப்போது இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை இந்த சைடு வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இதை இங்கோட வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அது அப்போ நம்ம பண்ணும் போதே என்ன கிடைக்கும், நம்ம வந்து சாரி இங்கே வந்து இ பவர் எக்ஸ் ஒய்யே தேவையில்லை, ரூட் எக்ஸ் ஒய் இருந்தால் போதும். அப்போது இன்னும் நம்மளுக்கு சிம்பிள் ஆகிடுச்சா? ஏன் நான் அப்படி சொன்னேன்னா இங்கே இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஈஸியாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். டூ ரூட் அப்போ வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் பை 2 ரூட் எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து 2 எக்ஸ் ஒய் பை இந்த 2 ரூட் எக்ஸ் ஒய் வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்படி கேன்சல் பண்ணிடலாம், இது சேர்த்து தான். அப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னா வந்து 2 எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஒய். இது நம்ம வந்து எக்ஸையும் ஒய்யும் காமனாக எடுக்க போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸை வந்து காமனாக எடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா வந்து 2 வந்து இருக்கும். 2 எக்ஸ் ஒய் நம்ம வந்து ஒய் மட்டும் தான் காமனாக எடுக்கிறோம். அதே மாதிரி எக்ஸை காமனாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து 2 எக்ஸ் ஒய்ன்னு இருக்குமா? ஆமாம், இங்கே வந்து 2y ப்ளஸ் 1 அப்படின்னு வந்து வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Thank you.